நான் இந்த ஆண்டவர் காலனியில் பல வருஷமாக இங்கே குடியிருக்கிறேன். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இந்த காலனிக்கு பேக் சைடில் இருக்கிற ஒரு தோட்டத்திலேருந்து ஃபுல்லாக தண்ணி நிறைஞ்ச வாய்க்கால் வச்சுருக்கிறாங்க. அந்த வாய்க்கால் அடப்பு ஃபுல்லாக தோட்டத்தில் நிறைஞ்சு தோட்டத்தில் இருக்கிறவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா டைவர்ட் பண்ணி திருப்பி விட்டாங்க. அது என்ன ஆகுதுன்னா மெயின் ரோட்லேருந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா தண்ணியுமே ஆண்டவர் காலனிக்குள்ளே வந்துருச்சுங்க. இது எந்த வீட்லேயுமே ஒரு முன்னாடி இருக்கிற 4-5 வீடு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வீட்டுக்குள்ளே தண்ணி வந்துருச்சு. எந்த தண்ணியுமே வெளியே போக முடியாத மாதிரி அப்படியே தேங்கி நின்றுட்டுருக்குது. கண்டினியூவாக தண்ணி வந்துகிட்டே இருக்குதுங்க. இப்போ நான் பேசுகிற வரைக்கும் தண்ணி வந்துட்டு தான் இருக்குது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து யாரும் வெளியே அத்தியாவசிய தேவைகளுக்காகவோ இல்லை இதுக்குமே வாங்கிறதுக்கோ பிடிக்கிறதுக்கோ எதுவுமே வரவும் முடியல, வெளியே போகவும் முடியலைங்க. பல தடவை இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு இஷ்யூ நடந்திருக்குது, சொல்லியிருக்கிறோம். காலனியோட பிரசிடெண்ட்டு அப்படி இப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. அது அவங்க எல்லாத்திட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறோம். யாருமே எந்த நடவடிக்கை எடுக்கவும் கிடையாது. நாங்கள் புனியம்புத்தூர் ஆண்டவர் காலனியில் இருக்கிறோங்க. பின்னாடி தோட்டத்து வழியாக தண்ணி வருது. கிட்டத்தட்ட ஒரு மாதம் ஆச்சுங்க வர தொடங்கி. நாங்கள் பல கம்ப்ளைண்ட்டுகளும் கொடுத்தோம், எல்லாத்துட்டையும் சொல்லிட்டோம். சரியான எந்த நடவடிக்கையும் எடுக்கிறது மாதிரி தெரியலைங்க. பாம்பு வருது, நிறைய கொசு தொல்லை, பல பூச்சிகளோட தொல்லை, குழந்தைகளெல்லாம் இருக்கிறாங்க. எங்களுக்கு வெளியே இறங்கி போகிறக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. தண்ணி இப்போ ஒரு வாரமாக இருக்குதுங்க. அதுக்கப்புறம் போயிடும், மறுபடியும் வரும். இந்த மாதிரியே தான் இருக்குதுங்க. கவுன்சில் பண்ணலாம், சரி பண்ணலாம் அப்படி இப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் எந்த இது வர்றாங்க, பார்க்குறாங்க, போகிறாங்க. ஆனால் எந்த முயற்சியும் எடுக்கிற மாதிரி தெரியலைங்க. ஒரு மாதம் ஆச்சுங்க இந்த மாதிரி பிரச்சனை. ஒரு மாதம் மேலே இருக்குது. தீபாவளிக்கு முன்னாடியிருந்து இருக்குதுங்க. முந்தானேத்து இந்த தோட்டத்திலிருந்து தண்ணியை திறந்து விட்டாருங்க. பக்கத்து தோட்டத்துலேருந்து ஃபுல்லாக தண்ணி வீட்டுக்குள்ளே குப்பை தண்ணி அப்படியே ஏறியாச்சு. 2 நாளாக கவுன்சிலர்கிட்டையும் கமிஷனர்கிட்டையும் எல்லாம் விவரத்தை சொல்லி ஒன்றும் இதே வர்றேங்கிறாங்க. பார்த்து பேசாக போயிட்டாங்க. ஒன்றுமே பண்ணல. சாக்கடையில் தண்ணி உள்ளான்னு பார்த்தா அதுக்கு தண்ணி மேலே வருது. அப்புறம் அதையும் அவங்க போட்டு 2 நாளாக வீட்டுக்கு உள்ளேயும் போக முடியாதுல, வெளியும் வர முடியாதுல. பொம்பளைங்களுக்கெல்லாம் பெரிய பாதிப்பு வருது. குழந்தைங்க காலையில் ஸ்கூலுக்கு போகிறது வர்றது எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. காலையில் போல் அந்த சேத்து தண்ணியில் நீச்சிட்டு போக வேண்டியது இருக்குது. வீட்டுக்குள்ளே தண்ணி வருது, வீட்டுக்குள்ளே பூரா குப்பையாட்டுருது. தண்ணி அப்படியே உள்ளே ஏறிக்குது. இருக்கவே முடியறதில்ல, வாசம் படிச்சுட்டு இருக்குது. ஏதாவது இன்றைக்கி பண்ணுவாங்க, நேற்று பண்ணுவாங்கன்னு பார்த்தா ஒன்றையும் காணும், ஒருத்தரையும் வரதில்லை. உடனே இம்மீடியட்டாக அது இந்த தண்ணி பூரா எடுத்து மறுபடியும் தண்ணி வராமல் அங்கே தடுப்பு போட்டு விட்டுருக்கோம். இங்கே தண்ணி 10 நாளாக இப்படி தண்ணி நிற்கிது. கொசு ஜாஸ்தியாக இருக்குது, பாம்பு நிறையா வருதுங்க, ஸ்மெல்லு ஜாஸ்தி வருது. அதுக்கு ஏதாவது பண்ணணும். ஆனால் அந்த ஆண்டவர் காலனியில் தோப்புக்குள்ளே தண்ணி வெளியில் அப்படியே அங்கே போகிறதுக்கு வழி இல்லாமல் அப்படியே இருக்குது, தேங்கி நிற்கிது அப்படின்னு சொல்லி ஒரு 2-3 நாளாக அப்படியே நிற்கிது. மோட்டர் ஓடிட்டு இருக்கு 1 மாசமா தீபாவளியிலேருந்து. சரிங்கண்ணா. சரிங்கண்ணா. மோட்டர் ஓடிட்டு மோட்டர் ரிப்பேர் ஆகி போச்சுங்க. ஏர் வாங்கி சரிங்கண்ணா. அது ரெடி பண்ணுறது கொண்டு போய்க்கிறாங்க. இன்னைக்கு நீ வாய்க்கால் எடுக்கிறாங்க. சரிங்களா. நீ வாய்க்கால் எடுத்து அந்த டிச்சில் கொண்டு ஒரு மோட்டர் வேற வச்சு தொட்டி மோட்டர் வச்சு ஓட சொல்லி இந்த சின்ன மோட்டர் இருக்கலங்க, கிணத்து மோட்டர். சரி. அதை வச்சு நீங்க எடுக்கிறாங்க. அது ஏற்பாடு ஆகிட்டு இருக்கு. தண்ணி உள்ளே வராமல் இருக்கிறதுக்கு எதுவும் நடவடிக்கை நம்ம எடுத்து தண்ணி இல்லாமல் இருக்கிற நடவடிக்கை அந்த வாய்க்கால் ராஜ வாய்க்கால் எடுத்து சொல்லிக்கிறேங்க. அந்த பழமுடிச்சோல வருது இல்லைங்க. ஆமாங்க. அங்கே ஒரு ராஜ வாய்க்கால் வருதுங்க. சரி, அது உடஞ்சி தான் தண்ணி உள்ளே வந்துட்டு இருக்காங்க. ஆமாம். அதான் அந்த குளம் இருக்குல்லங்க, சின்ன குளம். ஆமாம். அதில் சீப்பேஜே வெளிவருங்க. அவங்க போன 2017-18 குளம் தூர்வாருனாங்க. சரிங்க. தூர்வாரில் அந்த கல்லெல்லாம் எடுத்துட்டாங்க. கல் எடுத்து சிமெண்ட்டுகள் பதிச்சுக்கிறாங்க. அதுலேங்க சரிங்க. அந்த சிமெண்ட்டுகள் வழி சீப்பேஜே வெளிவருதுங்க. சரிங்க. அதுக்கு நான் இப்போ வாய்க்கால் போட்டு இப்போ எஸ்டிமேட் போட சொல்லி கேட்டுருக்குங்க. சரிங்க. 30 லட்சம் ரூபாய்க்கு போட சொல்லியிருக்குங்க. சரி. இன்னைக்கு அந்த தண்ணி இந்த பக்கம் சீப்பேஜ் அது வருங்க, வெளியே வருது வரும். ஆண்டவர் காலனி அந்த சாஸ்தாங்க எல்லாம். ஆமாம். அது நாளைக்கெல்லாம் கிளியர் ஆகி இன்னைக்கு மோட்டர் வச்சு எடுத்து நாளைக்கு கிளியர் ஆயிடும். சரிங்களா. அது கிளியர் ஆகிடுங்க. மறுபடியும் அது உள்ளே வராமல், ஏன்னா குழந்தைங்க அதிகமாக அங்கே இருக்காங்க. புரிஞ்சுங்கன்னா நீங்கள் சொல்கிற புரிஞ்சுங்க. 10 வருஷமா யாரும் எதுவும் பண்ணலைங்க. இப்போ அந்த குள தண்ணி வரனால இப்போ பிரச்சனைங்க இருக்கு. சரி. ஒவ்வொரு ஏரியா கிளியர் பண்ணிட்டு நான் ஜேஜனா ரோட்ல சுண்டவாத ரோட்ல 87 தண்ணி எல்லாம் போயிட்டு இருந்ததுங்க. எல்லாம் ட்ரெயின் போட்டு கிளியர் பண்ணிட்டீங்க. இது ஒண்ணு மட்டும் தான் பெண்டிங் நின்று வச்சுக்குது. அது அவரு எனக்கு உள்ள வாடகை கொடுத்துருக்கேன். எனக்கு கரெக்டா எனக்கு பைப் போட்டு கொடுங்க அப்படின்னு அவரு தோட்டத்துக்காரர் நின்றாருங்க. அவரு எந்த தோட்டத்துல வராது, இதனால உங்களுக்கு அண்ணன் தெரியல இன்னைக்கு நீங்க இந்த மாதிரி பண்றீங்க அப்படின்னு கேட்டு சண்டை பிடிச்சாருங்க. சரிங்க. அப்ப நான் சொன்னேன் இல்லைங்கன்னா பைப் போட்டு கொடுத்துறோம். பைப் போட்டு நாங்கள் வெளியே நாங்கள் எடுத்து ட்ரைனேஜ் கட்டிக்கிறோம். நாங்கள் வாய்க்கால் போறது வெளியில ரோட்டு வர்றது நாங்கள் ட்ரைனேஜ் கட்டிக்கிறோம். சரிங்க.
இப்போ தோட்டத்து உங்களுக்கு வந்து நீங்க பாதிப்பு இல்லாம அந்த நீங்க வாடகை கொடுத்துக்கிற செட்டுக்கு சரி அதுக்கு பைப் போட்டு கொடுத்தா தண்ணி கொண்டு வைக்கணும்னு சொல்லிட்டாரு. இன்னைக்கு ஏர்போர்ட் நடந்துருக்கு சரிங்களா. சரி சார் இந்த வாய்க்கால் மட்டும் கொஞ்சம் அடைக்கிறதுக்கு மட்டும் சீக்கிரம் பண்ணணும். அது எவ்வளோ நாள் ஆகும்? வாய்க்கால் அடைக்க முடியாதுங்க சார். சரிங்க. அதை எடுத்து நம்ம கொண்டு போய் அந்த மெயின் ரோட்ல பழம் முடிச்சோம் வெளியே விட்டா அது நேரம் குளிச்சுக்குளத்துக்கு போயிடும் தண்ணி. குளத்துக்கு போயிடும். ஓகே ஓகே. வாய்க்கால் அடைக்க முடியாதுங்க. அடைச்ச தண்ணி அந்த பக்கம் மறுபடியும் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த எம்எஸ் கார்டுன்னு அந்த பக்கம் இருக்கலங்க. ஆமாம். அந்த பக்கம் வந்து தண்ணி சரி சரி சரி. அடைச்சா அடைக்க வாய்ப்பு இல்லைங்க. ராஜ வாய்க்கால் அது சரிங்களா. சரி சரி. ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறேன் நான் இப்போ சரிங்களா. நீங்க ரெடி பண்ணிடுவாங்க. ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். ஓகே ஓகேண்ணா.